மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாதிரி மதுரையில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி சொன்னார். அதில் ஏதோ தவறு இருக்கிறது என்று கண்டவுடன் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதில் உங்கள் ஆட்களும் இருக்கிறார்கள், உங்கள் ஆட்சியில் இருக்கிற அந்த ஆட்களும் இருக்கிறார்கள். இப்போது எடுத்த நடவடிக்கையில் உங்கள் கட்சிக்காரர்களும் இருக்கிறார்கள். நான் சொல்வது, இந்த தவறு என்று கண்டால் முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிற முதலமைச்சர், கட்சிக்காரரை காப்பாற்றுவதற்காக அல்ல. இன்றைக்கு கூட தனி நபர் நம்முடைய போலீஸ் காவல்துறை அதிகாரியை வைத்து நீதிமன்றம் சொன்ன பிறகு நீதிமன்றத்திலிருந்து அவர்களை சுத்தமாக ஆய்வு செய்து யார் தவறு செய்திருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே கொள்ளையடித்து கொண்டு போவதில்லை, யார் இருந்தாலும் கண்டுபிடிச்சி. புதுக்கோட்டைக்காக எல்லா திட்டங்களும் முடிவுபட்டு நிதி ஒதுக்கீடுக்காக காலதாமதாக இருக்கிறது. அதில் ஒன்றிய அரசு நமக்கு 19 திட்டங்களில் ஒரு திட்டம் புதுக்கோட்டை திட்டம். ஒன்றிய அரசு அதற்குரிய நிதியை ஒதுக்காத காரணத்தால் அது இருக்கிறது. இப்போது எடுப்பதற்காக தமிழ்நாடு அரசு என்ன செய்திருக்கிறதுன்னு சொன்னால், தன்னுடைய நிதியில் செய்யக்கூடிய பணிகளை செய்யலாம் என்று ஒரு கருத்து முதலமைச்சரிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வருகின்ற போது புதுக்கோட்டை முதன்மையாக எடுத்துக்கொள்ளப்படும். துறை அமைச்சர் அவர்கள் உரையாற்றிய அத்தனை உறுப்பினர்களும் ஒவ்வொரு கட்டணமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். ஒரு 4-5 உறுப்பினர்கள் இதை பேசியிருக்கிறார்கள். சொத்து வரி என்பது 14 ஆண்டு காலம் உயர்த்தவே இல்லை. சென்னையிலே 18 ஆண்டு காலம் உயர்த்தவில்லை. அதை ஒன்றிய அரசு இந்த 15வது நிதிக்குழு மானியத்தில் நமக்கு தேவையான நகராட்சித்துறைக்கு, நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு தர வேண்டிய தொகை தர வேண்டும் என்று சொன்னால், இதை உயர்த்தினால்தான் நாங்கள் உங்களுக்கு பணம் தருவோம் என்று ஒன்றிய அரசு சொல்கிறது. அப்படி ஒன்றிய அரசு சொல்கிற போது நமக்கு வர வேண்டிய தொகை என்பது 2000 கோடி அவர்களிடந்து வர வேண்டியது. அப்படி வருகின்ற போது நம்முடைய முதலமைச்சர் எங்களை கூப்பிட்டு என்ன அறிவுறுத்தார் என்று சொன்னால், நான் ஏற்கனவே இந்த சபையில் மிக விளக்கமாக எடுத்துரைத்திருக்கிறேன். ஆனால் உறுப்பினர்கள் பேசுகிற அத்தனை பேருமே சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் சொன்னது 750 சதுரடி இருந்தால் எந்த விதமான சொத்து வரியும் ஏற்றக்கூடாது, அது ஏழைகள் பாதிக்கப்படும் என்று சொன்னார்கள். 1000 சதுரடி வருகிற போது அதற்கென்று வரி, 1280 சதுரடி வருகிற போது வரி, 2000 சதுரடி, 2400 சதுரடி 4 ஸ்லாபாக 25%, 50%, 75%, 100% என்று கொடுத்து போட்டார்கள். அப்படி போட்டபோது சொத்து வரி என்பது அந்த மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிறோம். இப்போது அருகில் இருக்கிற கேரள மாநிலம், கர்நாடகா மாநிலம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது, நான் உதாரணத்திற்காக ஒன்று சொல்கிறேன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு 2400 சதுரடி என்று சொன்னால் அவர்கள் விதிக்கிற சொத்து வரி என்பது 14,000 ரூபாய். நம்முடைய சென்னையில் 2,000 ரூபாய். இதுதான் வித்தியாசம். அது அந்த மற்ற மாநிலங்களை கலந்து அவர்களை விட குறைவாக தர வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லிதான் அப்படி உயர்த்தப்பட்டது. சட்டம் போட்டுக்கிற போது 14 வருடம் 15 வருடத்திற்கு அதை ஏற்றாமல் இருக்கிற போது, ஒரே நேரத்தில் ஏற்றுகிற போது பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் 6% அதை உயர்த்தலாம் என்று சட்டத்தில் போடப்பட்டது. அப்படி 6% உயர்த்துகிற போது பெரும் வெள்ளம் காரணமாக அல்லது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அழிவு வருகிற போது அந்த சொத்து வரியை வசூலிக்க தேவையில்லை என்று அதில் சட்டத்திலே சொல்லியிருக்கிறோம். இந்த ஆண்டு இந்த வரி வசூலிக்கப்படவில்லை. கடந்த ஆண்டு என்ன தொகையோ அந்த தொகை தான் வசூலிக்கப்பட்டிருக்கிறது தவிர, இந்த ஆண்டு புதிதாக 6% உயர்த்தவும் இல்லை, வசூலிக்கவும் இல்லை. இதுதான் கடந்த கால வரலாறு. இதுதான் நீங்கள் சொல்கிற போது ஒவ்வொரு வரியும் உயர்த்தப்பட்டிருக்கிற போது சொத்து வரிக்குள்ள விளக்கம் இதுதான். வணக்கம்.